ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட வீடியோல டிஎன் செட்டோட எக்ஸாமோட மெயின் இன்சைட்ஸையும் அண்ட் சிலபஸோட இன்சைட்ஸையும் பார்க்க போறோம். ஸோ டிஎன் செட் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அண்ட் 2018 கழிச்சு இந்த வருஷம் 2024 இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் இந்த வருஷத்தோட ஜூன் 3 இருந்து 5th ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ எனி டைம் டியூரிங் தீஸ் டேட்ஸ் இந்த எக்ஸாம் நடக்கும். அண்ட் இந்த எக்ஸாம்க்கு எலிஜிபிள் ஆகிற பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜி கம்ப்ளீட் பண்ணி வித் 55% அக்ரிகேட் உள்ளவங்க கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். அண்ட் எந்த ஏஜ் லிமிட்டுமே இல்லை. ஸோ எனி ஒன் கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணால் அதோட வேலிடிட்டி இஸ் லைஃப் டைம். அண்ட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து யூஜிசி நெட்டோட பேட்டர்ன்ல போகும். மீனிங் பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். Previously, it was available in Tamil, but இப்போ it is completely available in English. So, application form April 1 இருந்து ஆரம்பிச்சு April 30th வரைக்கும் ஓப்பனா இருக்கும். And ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போர்ட்டல் May 3 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ஸோ இந்த டைமை மறக்காம கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ நோட் தி எக்ஸாம் டேட் June 3 இருந்து June 25th தி எக்ஸாம் டேட் வில் பி ஷெட்யூல். ஸோ நம்ம டிஎன் செட்டோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா தெல் பி 2 பேப்பர்ஸ், பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுமே 3 hours ஸ்பேம் ஆஃப் டைம்ல நடக்கும். அண்ட் நடுவில் எந்த பிரேக்குமே இருக்காது. ஸோ பேப்பர் 1 ஜென்ரல் பேப்பரா இருக்கும். ஸோ யூஜிசி நெட்டோட பேப்பர் 1 எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிஎன் செட்டோட பேப்பர் 1 இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு ஆப்டிடியூட், ஜென்ரல் ரீசனிங் அண்ட் செவரல் அதர் காம்பனன்ட்ஸ் இன்வால்வ்டா இருக்கும். பேப்பர் 2 வந்துட்டு சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக். ஸோ லைஃப் சயின்ஸ் பொறுத்த வரைக்குமே there are 13 units ஃபார் பேப்பர் 2. இந்த பேப்பர் 2ல இருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். அண்ட் பேஸ்ட் ஆன் தி சிலபஸ் கொஸ்டின்ஸ் இந்த யூனிட்ஸ்ல இருந்து கேட்கப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர் நெட்க்கு ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்ஸ் நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க வந்துட்டு பேப்பர் 1 will not be as சிஎஸ்ஆர் நெட், யூஜிசி நெட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பா பண்ணுங்க. சிஎஸ்ஆர் பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன் இல்லாம இந்த எக்ஸாம் கிராக் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட். ஸோ ப்ளீஸ் ஆல்சோ ஃபோக்கஸ் ஆன் பேப்பர் 1 as well as பேப்பர் 2. கமிங் டு பேப்பர் 2, நம்மளோட லைஃப் சயின்ஸ் சிலபஸா பார்க்கலாம். There are almost 13 units. So first unitல இருந்து ஆரம்பிக்கலாம். The first unit will be molecules and their interaction relevant to biology. ஸோ இந்த யூனிட்ல நம்ம சில விஷயங்களை முக்கியமா ஃபோக்கஸ் பண்றத பார்க்கலாம். ஸோ பேஸ் பண்ணி இந்த இன்சைட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல மோஸ்டா ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர், மாலிக்யூல் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து பயோமாலிக்யூல்ஸோட காம்போசிஷன், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், இதோட இன்சைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ பேசிக்கான பயோகெமிக்கல் ப்ராசஸஸ், பயோகெமிஸ்ட்ரியை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இதோட யூனிட்டை நம்ம ஈஸியா படிக்கலாம். Coming to the next unit, cellular organization. Cellular organization basically is cell biology. ஸோ செல் உள்ள இருக்கிற எல்லா ஆர்கனல்ஸ், உள்ள நடக்கிற எல்லா ப்ராசஸஸ், சென்ட்ரல் டாக்மா, மெட்டபாலிசம், இது மேல ஃபோக்கஸ் பண்ணுங்க. முக்கியமான ஃபோக்கஸ் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஜீன்ஸ், செல் டிவிஷன், செல் சைக்கிள் மேல இருக்கட்டும். அண்ட் மைக்ரோபியல் பிசியாலஜியும் நீங்க ஒரு இன்சைட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்டையும் ஈஸியா கவர் பண்ணலாம். Coming to fundamental processes, இந்த யூனிட்ல வந்துட்டு we will have all the central dogma processes like DNA replication, recombination, transcription, translation. So இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே இந்த யூனிட்டை கவர் பண்ணிடலாம். Coming to the fourth unit, cell communication and cell signaling. இந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் போஸ்ட் பேரசைட் இன்ட்ராக்ஷன்ஸ், அதாவது பாக்டீரியாவோ இல்ல வைரஸோ ஹியூமன் பாடியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்றது, இது ஒரு முக்கியமான காம்பனன்ட். இன்னொரு முக்கியமான காம்பனன்ட் செல் சிக்னலிங், பாரக்ரின் சிக்னலிங், எண்டோக்ரின் சிக்னலிங், ஜஸ்டிக்ரின் சிக்னலிங், இதை வந்துட்டு முக்கியமா பார்க்கணும். இந்த சிக்னலிங்ல வர ஹார்மோன்ஸ், ரிசெப்டார்ஸ், மாலிக்யூல்ஸ், என்சைம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீடைல்டா படிக்கிறது இஸ் அட்வைசபிள். அண்ட் இதே யூனிட்ல யூ வில் ஆல்சோ ஹேவ் கேன்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். அண்ட் கமிங் டு தி டெவலப்மெண்டல் பயாலஜி பார்ட், பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் கேமெட்டோஜெனசிஸ், ஃபர்டிலைசேஷன், ஏர்லி டெவலப்மெண்ட், மார்போஜெனசிஸ், ஆர்கானோஜெனசிஸ், இது மேல ஃபோக்கஸ் பண்ணா டெவலப்மெண்டல் பயாலஜியும் ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சிஸ்டம் பிசியாலஜி எடுக்கும் போது இதுல 2 பார்ட்ஸ், ஒன்னு பிளான்ட் பிசியாலஜி அண்ட் அனிமல் பிசியாலஜி. சின்ஸ் இது ஒரு லைஃப் சயின்ஸ் பேப்பர்னால நம்ம ரெண்டுத்துலயுமே ஃபோக்கஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். பிளான்ட் பிசியாலஜி வர பொறுத்த வரைக்கும் போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், போட்டோ ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிக் ப்ராசஸஸ், அப்புறம் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ், ஹார்மோன்ஸ், இது மேல ஃபோக்கஸ் பண்ணா சிஸ்டம் பிசியாலஜியை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட சேர்த்து யூ கேன் ஆல்சோ ஆட் ஆன் செகண்டரி மெட்டபலைட்ஸ் அண்ட் சென்சரி போட்டோபயாலஜி, அதாவது பயாலஜிக்கல் கிளாக்ஸ், அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணா இந்த ஒரு யூனிட்டையும் ஈஸியா நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். கமிங் டு த 7th யூனிட், அது வந்துட்டு ஆனிமல் பிசியாலஜி. ஸோ இங்க வந்துட்டு நம்மளோட ஹியூமன் பாடியில இருக்கிற ஒரு ஆர்கன் சிஸ்டமையும்
டீடைல்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தெல் ஆல்சோ பி கம்பேரிசன் பிட்வீன் ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம் அப்புறம் மற்ற ஆர்கானிசம்ஸோட ஆர்கன் சிஸ்டமையும் கம்பேர் பண்ண ஒரு ஸ்டடீஸும் இருக்கும். ஸோ மெயினா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் இம்பார்ட்டண்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆடிங் ஆன் டு திஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ், எண்டோக்ரினாலஜி நீங்க இன்னும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நிறைய ஆன்சர்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கமிங் டு இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி, இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜில இருந்து நிறைய கேள்விகள் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் மெண்டிலியன் பிரின்சிபல்ஸ், அப்புறமா மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ், ஹியூமன் ஜெனடிக்ஸ். ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல முக்கியமா பெடிகிரி அனாலிசிஸ், எனக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் 1 or 2 கொஸ்டின்ஸ் பெடிகிரி அனாலிசிஸ்ல இருக்கும். அண்ட் தட் இஸ் ஒன் ட்ரிக் பார்ட், மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மார்க் அங்க லூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் பெடிகிரி அனாலிசிஸ். அதோட சேர்த்து கேரியோடைப்பிங், பேண்டிங் இன் கேரியோடைப்பிங், மியூட்டேஷன், இது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி. இதோட சேர்த்து சில நியூமரிக்கல் பார்ட்ஸ் ஜீன் மேப்பிங் மெத்தட்ல இருந்து வரும். ஸோ மோஸ்டா நியூமரிக்கல்ஸ் வர இடங்கள் வந்துட்டு 2 யூனிட்ஸ் தான். ஒன் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பயாலஜி. And coming to the 9th unit, diversity of life forms. Basically இது ஒரு systematics paper. ஸோ இங்க taxonomy பிரின்சிபல்ஸ் படிப்போம். அண்ட் எப்படி ஒரு ஆர்கானிசம் ஆர்கனைஸ்டா இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் யூனிசெல்லுலார் டு ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், செல்லுலார் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல், இதெல்லாமே வந்து படிப்போம். அண்ட் இங்க வந்துட்டு அவுட்லைன் கிளாசிபிகேஷன் இருக்கும். ஸோ கிளாசிபிகேஷன் பேஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த யூனிட்ல இருந்து கேட்கப்படும். கமிங் டு ஈக்கலாஜிக்கல் பிரின்சிபல், அகெயின் இந்த ஈக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ்லயும் சில நியூமரிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் நியூமரிக்கல்ஸ் ரிலேட்டட் டு பாப்புலேஷன் ஈக்காலஜி அண்ட் இண்டெக்ஸ் டைவர்ஸ் இண்டெக்ஸ் ஆன கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸ்ல இருந்து கேட்கப்படும். ஸோ இங்க இது ஒரு ஈஸியான ஒரு யூனிட். ஸோ ஈஸியா நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க இந்த யூனிட்ல தரவா இருந்தீங்கன்னா இதுல இருந்து வர கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ மோர் இங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன், ecosystem ecology and conservation ecology. So conservation ecology வரும்போது at present இருக்கிற questions and at present நம்மளுக்கு இந்தியாலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ இருக்கிற கன்சர்வேஷன் ஏரியாஸ் அண்ட் ஜூஸ் பத்தி, அப்புறம் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ், இதை பத்தி எல்லாமே கேள்விகள் கேட்கப்படும். எவல்யூஷன் அண்ட் பிஹேவியர். எவல்யூஷன் சொல்லும் போது இட்ஸ் ஆல் அபவுட் பிரைமரி எவல்யூஷன், அப்புறமா செல்ஸோட எவல்யூஷன், பேலியன்டாலஜி, எவல்யூஷனரி ஹிஸ்டரி கேட்கப்படும். பிஹேவியர் பொறுத்த வரைக்கும் அனிமல் பிஹேவியர், அதாவது ஜென்ரல் அனிமல் பிஹேவியர்ஸ், அப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபோரேஜிங் பிஹேவியர், மேட்டிங் பிஹேவியர், குரூப் செலெக்ஷன், கின் செலெக்ஷன், ஆல்ட்ருவிசம், இதெல்லாமே கேட்கப்படும். சோஷியல் கம்யூனிகேஷன், அப்புறமா பேரண்டல் கேர், பேரண்டல் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் பிஹேவியர்ல வரும். அகைன் எவல்யூஷனரி அண்ட் பிஹேவியர் யூனிட்டும் ரொம்ப ஈஸியான யூனிட். ஸோ இதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கமிங் டு அப்ளைட் பயாலஜி, தட்ஸ் த 12th யூனிட். ஸோ அப்ளைட் பயாலஜில வந்துட்டு மோஸ்டா எல்லாமே எப்படி இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ்ல எப்படி எல்லாம் நம்ம பயாலஜியை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பயாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ இங்க வந்துட்டு ஃபெர்மெண்டேஷன், இம்யூனாலஜிக்கல் பிரின்சிபல்ஸ், வேக்சின்ஸ், டிரான்ஸ்ஜீனிக் அனிமல்ஸ், அப்புறமா பயோ ரிசோர்சஸ், ப்ரீடிங், ரெமிடியேஷன், இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்ளைட் பயாலஜியில பார்த்தும் போது ரீசெண்டான ரிசர்ச்சஸையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் சில கேள்விகள் கேட்கப்படலாம். Coming to methods in biology, it's a completely technical paper. So இங்க வந்துட்டு எல்லா methods, techniques, அதுக்கான questions இருக்கும். So starting from isolation methods of DNA, RNA, carbohydrates, proteins, அப்புறமா histochemical methods, immunotechniques. Immunotechniques சொல்லும் போது ELISA, RIA, flow cytometry, immunofluorescence, and biophysical methods வரும்போது எல்லா microscopical methods and statistical methods, radio labeling, இந்த microscopic techniques, எலக்ட்ரோபிசியாலஜிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்துட்டு மெத்தட்ஸ் இன் பயாலஜில ஆட் ஆயிருக்கும். அடிஷ்னலா ஃபீல்ட் பயாலஜிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இங்க இருக்கிற ஃபீல்ட் பயாலஜி கொஸ்டின்ஸும் ஈக்கலாஜிக்கல் பிரின்சிபல்ஸும் ஓவர்லேப் ஆகும். ஸோ நீங்க ஒன் ஆஃப் த யூனிட்ல இது கவர் பண்ணீங்கன்னா இன்னொரு யூனிட்டையும் நீங்க கவர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த 2 months கேப்ல வந்துட்டு நீங்க மெயினான விஷயங்கள், இந்த அவுட் ஆஃப் திஸ் 13 யூனிட்ஸ் மெயினான விஷயங்களை இன்-டெப்த் படிச்சீங்க அப்படின்னாலே வில் பி ஈஸி ஏபிள் டு கிராக் தி எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், தேர் ஆர் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எழுதினா மட்டுமே யூ வில் கெட் இன் டு த டாப் பர்சன்டைல். ஸோ முக்கியமா இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுத்துலயுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். And for further information and for learning how to go on through it and for the classes, you can also contact us, the Professor Academy. Descriptionல உங்களுக்கு தேவையான contact information இருக்கும். You can kindly go through and contact us for further details. Thank you.